نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்று ஒரு ஆயத்து ஓதப்பட்டது. அதில் தேனியை பற்றி சொல்லுகிறான். தேனி ஒரு அருமருந்து என்று அல்லாஹ்வே அறிவிக்கிறான். நோய் நிவாரணி என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். அதனுடைய சில விசேஷ தன்மைகளையும் இங்கே விவரிக்கிறான். வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் தேனீக்கு அறிவித்தான். தேனீக்களுக்கு அறிவித்தான் என்ற வார்த்தையை சொல்லாமல் வஹி அறிவித்தான் அப்படின்னு இருக்குது. வஹிங்கிறதெல்லாம் நபிமார்களுக்கு தான் வஹி வரும். நபி அல்லாதவர்களுக்கு வஹி என்ற வார்த்தையை பயன்படுத்தினா அது அறிவிப்பு என்பது மட்டும்தான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு பால் கொடுங்கள் என்று நாம் அறிவித்தோம் என்று சொல்லும்போது அவ்ஹைனா வஹி என்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகித்திருக்கிறான். இது மாதிரி சில இடங்களில் வஹி என்ற வார்த்தையை ஒரு கண்ணியத்திற்காக வேண்டி, ஒரு விசேஷத்தை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுவது உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. அதே போன்றுதான் இங்கே மற்ற உயிரினங்களை விட இந்த உயிரினத்திற்கு, இந்த தேனீக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதனால் அல்லாஹ் அவ்ஹா என்ற வார்த்தையை இட்டு இங்கே சிறப்பிக்கிறான். இந்த தேனி இருக்கிறதே மற்ற படைப்பினங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, எல்லா படைப்புகளுக்கும் அது எப்படி படைக்கப்பட்டது என்பதை சொல்லி அதற்கு எப்படி செயல்படுவது என்பதையும் அல்லாஹ் ஹதா வழிகாட்டி இருக்கிறான். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி ஹலக ஃபஸவா வல்லதி கத்தர ஃபஹதா, அங்கேயும் ஃபஹதா என்பதற்கு வாழும் வழிமுறைகளை அல்லாஹ் காட்டினான். ஆனால் இந்த தேனீக்கு மட்டும் அல்லாஹ் வஹி என்ற வார்த்தையை போட்டு வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, ஆனால் வஹி வந்ததுனால நுபுவத்து வந்துருச்சுன்னு அர்த்தமெல்லாம் இல்லை. அறிவிப்பு என்பதுதான், ஆனால் விசேஷமான ஒரு அறிவிப்பு. இத்தஹிதி மினல் ஜிபாலி புயூத்தன், இதனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இதுகிட்ட நிர்வாக திறமை இந்த தேனீக்கள்கிட்ட இருக்குது. சுய கட்டுப்பாடு அதனிடத்தில் இருக்கிறது. எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும், அதில் என்னென்ன நடவடிக்கைகள், அதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் அனைத்தையும் மிக கச்சிதமாக துல்லியமாக செயல்படுத்துகின்ற ஒரு பிராணி இந்த தேனி என்பது. அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படிங்கிறது இந்த எல்லா தேனீக்கள்லையும் ராணி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் யஅசூப் அப்படின்னு பேர். அந்த யஅசூப் என்ற ராணி இருக்குதே, அது ஒரு நாளைக்கு 6000 முட்டைகளிலிருந்து சுமார் 12000 முட்டைகள் வரை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது தனக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான தேனீக்களை கண்ட்ரோலில் வைத்து கொள்ளும். அதனுடைய ஆகாய வழி மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, தரை மார்க்கம் இல்லை. தரை மார்க்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு நேரத்தில் 10 கிலோமீட்டர்னு காட்டும், சில நேரத்தில் 12 கிலோமீட்டர்னு காட்டும். ஆனால் ஆகாய வழி என்பது ஸ்கைலைன் என்பது இருக்கிறது, அது ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டதாக இருக்கும். ஆகையினால் தன்னுடைய வழித்தடத்தை அது ஸ்கைலைனாக, ஆகாய வழியாகவே இது வைத்திருக்கிறது. ஆகாயத்திலே தான் அது பறந்து வர வேண்டும். வரக்கூடிய ரூட் என்னங்கிறத மிக கச்சிதமாக துல்லியமாக அது வகுத்து தந்துவிடும். இன்ன இடத்துல இத்தனை 1000 கிலோமீட்டரில் சுமார் 30,000 கிலோமீட்டர் வரை அது பறந்து செல்லும்.
இத்தனாயிரம் கிலோமீட்டரில் இன்ன இடத்துல இந்த தேன் இருக்குது, அதனுடைய மகரந்தத்தை நீ எடுத்து வா. இந்த இடத்துல இந்த பழம் இருக்கிறது, அந்த பழத்திலிருந்து அதனுடைய இனிப்பை நீ எடுத்து வா. இன்ன இடத்துல கரும்பு இருக்கிறது, அந்த கரும்பில் இருக்கின்ற வெண்மை, கரும்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணுவும் அந்த கணுவில் வெள்ளையாக தெரியும். அந்த வெள்ளை இருக்குது, அது தேனுக்கு பயன்படக்கூடியது. தேனீக்கள் அதை உறிஞ்சி எடுத்து கொண்டு வரும். இன்ன இடத்துல இந்த கரும்பு காடு இருக்குது, அந்த இடத்துல போய் கொண்டு வா என்று மிக துல்லியமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து விட்டது என்று சொன்னால், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் போய் அது தன்னுடைய மகரந்தத்தை சேகரம் செய்து கொண்டு வரும். வர்ற வழியில் எங்கேயாவது ஒரு அசுத்தம் பட்டுச்சுன்னு சொன்னால் உள்ளே அனுமதிக்க முடியாது. அதுக்கு கேட் கீப்பர்னு வச்சுருக்கும். அதாவது தன்னுடைய கூட்டுக்கு உள்ளே கேட் கீப்பரை வச்சுருக்கும். அந்த கேட் கீப்பர் அசுத்தம் லேசாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உள்ளே விடாது. அது மட்டுமல்ல, அங்கே கொலை செஞ்சிடும், வெட்டிடும், உள்ளே போக முடியாது. ஒரு சிறு அளவு கூட, ஒரு கடுகு மணி அளவு கூட அசுத்தம் இல்லாத முறையில்தான் அந்த தேனி சேகரிக்கப்படுகிறது. 2000 பூக்களிலே அமருகின்ற போதுதான் ஒரு சொட்டு தேன் கிடைக்கிறது. அந்த தேனு தான் மனிதனுடைய நோய்க்கு நிவாரணியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹி ஷிஃபாவுன், இதிலே ஷிஃபாவுல் லின்னாசி, ஜனங்களுக்கு நோய் நிவாரணி இதிலே உண்டு. நோய் நிவாரணி உண்டுன்னு சொன்னாலே நோய் இருக்குதுங்கிறத ஒரு சாதாரண அறிவுள்ளவனும் விளங்க முடியும். நோய் இல்லைன்னா நோய்க்கு மருந்து எதுக்கு? நோய்க்கு மருந்து, நோய்க்கு நிவாரணி இருக்குதுன்னு சொன்னாலே நோய் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நோய் இருக்குது என்பதை திப்ப நபவி என்று ஒன்று, திப்ப நபவின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மருத்துவம். அந்த மருத்துவத்திற்கு திப்ப நபவின்னு பேர். பெரும்பாலும் காய்கள், பழங்கள், தேனு இவைகளிலிருந்து தான் அதனுடைய மருந்துகள் தயாரிக்கப்படும். திப்ப நபவியினுடைய 100க்கும் மேற்பட்ட பல நுஸ்காக்கள், பல மருந்து முறைகள் எல்லாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு ஹதீஸின் வழியாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நோயே இல்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இரத்தம் குத்தி வாங்கினார்கள்? புகாரியினுடைய, முஸ்லிமினுடைய எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் காணப்படக்கூடிய ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தம் குத்தி வாங்கினார்கள். அதே போல் மிருகங்களுக்கு சூடு வைப்பதற்காக வேண்டி அது ஒரு வகையான வைத்தியம். அந்த வைத்தியத்திற்கு சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைர் இருக்கட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த தேனீக்களுக்கு வஹி அறிவித்தான், இத்தஹிதி மினல் ஜிபாலி புயூத்தன், மலைகளிலே வீடுகளை கட்டுங்கள். ஏன் மலையை தேர்ந்தெடுச்சுன்னா சேஃப்டி. உயரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உயரமான இடத்துல அசுத்தங்கள் போய் சேராது, பாதுகாப்பாக இருக்கும் என்பதனால் உயரமான இடங்களில், ஒமின ஷஜரி, உயரமான மரத்தில் போய் கட்டுங்க. ஒமிம்மா யாரிஷூன், எங்கே மேயப்படுகிறதோ அந்த, அதாவது கொடிகள், அந்த கொடைகள் படர்ந்திருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் உங்களுடைய அந்த தேனை கொண்டு போய் சேகரம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அதற்கு உத்தரவிட்டான். இதில் அதனுடைய டிபார்ட்மெண்ட் எப்படி என்று சொன்னால், சில பேர் காவலுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருப்பார்கள், சில பேர் மிக சிறியதும் இருக்கிறது, அதிலே பெரியதும் இருக்கிறது. பெரிய ஈக்கள் சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு, சிறிய ஈக்கள் சில டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு, சிலர் சிறுமிகள் என்று நாம் வச்சிருக்கிறோமே, அது மாதிரி சின்ன சின்ன வயசுள்ள இந்த தேனீக்களுக்கு தர்பியத்து கொடுப்பதற்காக வேண்டி, அதை முறையாக வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறது. இந்த யாசூப் என்ற தேனி ராணி இருக்கிறது, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு யாரும் தப்பிக்க முடியாது. போட்ட கோட்டிலேயே வரணும். ரூட்டு மாதிரி வந்துட்டா உள்ளே அனுமதிக்க முடியாது, அங்கேயே சாகடிச்சிடும். ரூட்டு மாதிரி வரவே முடியாது. மிக துல்லியமாக ஒரு நூல் அளவு என்று சொன்னால், ஊசி முனை அளவு என்று சொன்னால், அதே ரூட்டில் தான் அது பயணிக்க வேண்டும். அது எத்தனை 1000 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, அது அப்படியே பயணித்து வர வேண்டும் என்பது அதனுடைய சட்டம். அந்த சட்டத்துக்கு மாற்றமாக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது மாதிரியான ஒரு நிர்வாக திறமை, கண்ட்ரோலிங் பவர், லீடிங் பவர் எல்லாமே தன்னகத்தே வைத்திருக்கின்ற ஒரு பிராணி தான் இந்த
தேனி என்பது. அந்த தேனியை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கிறான், ஹதீஸ்களிலேயும் நிறைய வந்திருக்கிறது. ஒரு பொதுவாகவே ஒரு கூடு கட்டும், அதனுடைய கூடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த கூடில் 30,000 தேனீக்கள் உள்ள தங்கலாம். 30,000 தேனீக்கள் உள்ள தங்கலாம். யாருக்கும் ஒருத்தர்னால இன்னொருத்தருக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு அதனுடைய கூடுகள் இருக்கும். அதனுடைய கூடுகள் இருக்குது. சாதாரண மனிதர்கள்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அதனுடைய கட்டிட அமைப்பு இருக்கும். பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூடெல்லாம் இருக்காது, ஒரு சின்ன கூடாக தான் இருக்கும். அந்த கூடில் ஒவ்வொன்றையும் அது பாதுகாத்து வச்சிருக்கும். அது அருங்கோணத்தில் இருக்கும், 4 சதுரமாக இருக்காது, முக்கோணமாகவும் இருக்காது, ஐங்கரமாகவும் இருக்காது, அறுகோணமாகத்தான் இருக்கும். ஏன் அறுகோணமாக வைக்கிதுன்னு சொன்னால், இந்த சதுரம் அல்லது முக்கோணம், இந்த ஐங்கரம், இவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு வேஸ்டேஜ், ஏதாவது ஒரு பகுதி வீணாக போகும். ஆனால் அருகரம் இருக்கிறது, அதில் எந்த வேஸ்டேஜும் வராது, எந்த டேமேஜும் வராது. ஆகையினால அதனுடைய எல்லா கூடுகளுமே அருகரமாக, அதாவது 6 மூலைகளாகத்தான் இருக்கும். அப்படித்தான் அமைக்க வேண்டும், அதற்கு மாற்றமாக யாரும் அமைக்கவே கூடாது. இப்படி பலாயிரக்கணக்கான கூடுகளை அது அமைக்கும். அந்த கூடுகளுக்கு வாசலில் இருக்கக்கூடிய கேட் கீப்பர்கள் இருப்பார்கள். உள்ளே தர்பியத்து செய்வதற்கு அந்த தேனீக்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அதே போன்று வரக்கூடிய முட்டைகளை எல்லாம் சேமித்து வைத்து பாதுகாக்கக்கூடியவர்கள் அதிலே வைக்கப்பட்டிருப்பார்கள். இது இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமே தவிர ஒருத்தருடைய வேலையை இன்னொருத்தர் செய்ய முடியாது. இது போன்ற ஒரு அமைப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா வச்சிருக்கிறான். அதுக்கு தகுந்தமான இடங்களில் இந்த தேனீக்கள் உருவாக்கப்படுகிறது. எனவே தான் தேனீயிலே அசுத்தம் என்பது கடுகளவும், கடுகுமணி ஊசி முனையளவும் கூட அசுத்தம் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு அசுத்தம் இருக்குதுன்னு சொன்னால் அது தேன் அல்ல, சுத்தமான தேன் அல்ல என்று பொருள். அது மட்டுமல்ல, இந்த தேனீக்கள் இருக்கிறது, அது மெழுகை அங்கே அனுப்பி வைக்கும். தேனீக்களை பாதுகாக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருக்கிற அவங்களுக்கு இந்த மெழுகை அனுப்பி வைக்கும். முதல்ல கூடு கட்டும்போது முதல்ல அந்த மெழுகைத்தான் அப்ளை பண்ணும். அந்த மெழுகின் மீது தான் இந்த தேனீக்கள் போய் உட்கார்ந்து தன்னுடைய அந்த தேனை அந்த இடத்திலே இறக்கி வைக்கும். அந்த மெழுகும் கூட இது அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா இந்த மரங்களிலிருந்து, கொடிகளிலிருந்து அல்லாஹ் எடுக்க வைக்கின்றான். முதல்ல மெழுகை அனுப்பும், அதற்கு பின்னாலே தேனை அனுப்பும். இதனுடைய ஆக்டிவிட்டீஸ்கள், இதனுடைய நடவடிக்கைகளை எல்லாம் கேள்விப்பட்டாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒன்றை அல்லாஹ் படைச்சிருக்கிறானான்னு சொல்லி அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா அதற்கு இருக்கின்ற உறுப்புகளை அது போன்ற மிக துல்லியமாக படைத்திருக்கிறான். சாதாரண என்று நினைக்காதீர்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். மனிதனுடைய ஒரு உயிர் பிராணியினுடைய எச்சத்திலிருந்து மனிதனுடைய உயர்தரமான ஆடை கிடைக்கிறது. ஒரு உயிர் பிராணியினுடைய அதனுடைய கழிவு பொருளிலிருந்து மனிதனுடைய நோய்க்கு நிவாரணம் கிடைக்கிறது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எல்லா ஈக்களுமே கரிஞ்சு போய்விடும், எல்லா ஈக்களுமே நரகத்திற்கு போய்விடும், ஆனால் தேனி மட்டும் நரகத்திற்கு போகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தேனுக்கு இப்படி ஒரு தனி மகத்துவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தேன் இருக்கிறதே மனிதனுடைய கழிவுகளை நீக்கும், உடலிலே இருக்கின்ற அசுத்தங்களை நீக்கும். புண்ணுக்கு மருந்து என்று பார்த்தால் அலோபதியில் கிடையவே கிடையாது. அதனால தான் அவன் அறுத்தறிஞ்சிடறான். ஆனால் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை திப்ப நபவியிலே பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த தேன் மூலமாக கிடைக்கின்ற நோய் நிவாரணம் இருக்கிறதே. அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா சொல்லுகிறான், ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ் யக்ருஜு மின் புத்தூனிஹா, அதனுடைய உள்பகுதியிலிருந்து, வயிற்று பகுதியிலிருந்து ஷராபுன் ஒரு திரவம் வெளிப்படும். அந்த திரவம் அதுதான் தேன்.
முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதனுடைய நிறங்கள் மாறுபட்டிருக்கும். நிறம் மாறுபட்டிருக்குன்னா ஒன்று சிவப்பாக இருக்கும், ஒன்று டார்க்காக இருக்கும், ஒன்று லைட்டாக இருக்கும், ஒன்று கருப்பாக இருக்கும், பல மாதிரியான நிறங்கள் உள்ளது இருக்கும். ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், இதிலே மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நேரடியாகவே தேனீக்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், குலி மின் குல்லி சமரான், எல்லா பழங்களிலிருந்தும் அதனுடைய ரசத்தை நீங்கள் சாப்பிட்டு எடுத்து கொண்டு வாருங்கள். வந்துட்டு ஃபஸ்லுகி சுபுல ரப்பிக துலுலா, அல்லாஹ் எந்த ரூட்டை பயணிப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தி இருக்கிறானோ அல்லான்னு சொல்லப்படுது. அந்த அல்லாஹ் இந்த யாசூபுங்கிற அந்த ராணி இருக்குதே, அந்த ராணியின் மூலமாக ரூட்டை போட்டு கொடுக்குறான். அது அல்லாஹ் சொல்லும்போது ஃபஸ்லுகி சுபுல ரப்பிக துலுலா, உன்னுடைய ரப்பனுடைய அவன் போட்ட ரூட்டிலே நீ நடந்து பயணித்து வா. வந்தால் அந்த இடத்திலே முட்டைகளோடு இந்த தேன் சேர்ந்து இந்த தேன் உற்பத்தி ஆகி அதனுடைய வயிற்று பகுதியிலிருந்து பலதரப்பட்ட நிறங்களை கொண்ட திரவம் வெளிப்படும். அதற்கு பெயர் தேன். அதில் தான் ஷிஃபாஉல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய பலன்கள் இதில் இருக்கிறது. மணிக்கணக்காக பேசினாலும் தீராத பெரிய பலன்களை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த தேனில் வைத்திருக்கிறான். சுத்தமான தேன் இருக்குமையானால் அது எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா. திப்ப நபவியை பொறுத்தவரையில் பெரும்பாலான எல்லா மருந்துகளிலேயும் இந்த தேன் சேர்க்கப்படும். ஆனால் டூப்ளிகேட் தேனாக இல்லாமல் உண்மையான காலிச பியூர் தேனாக இருக்குமையானால் கண்டிப்பாக அது நோய் நிவாரணையாக ஆகும் என்பதை குர்ஆன் ஆதாரத்தோடு ஹதீஸ் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். ஒருத்தர் வந்தார், ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ், என் தம்பிக்கு வயிற்று போக்கு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குது, என்ன செய்கிறதுன்னு கேட்டாங்க. தேன் குடின்னு சொன்னாங்க. சரின்னு போனார், தேனை கொடுத்தாரு, குடித்தார். ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அவர் பதறி அடித்து ஓடி வந்து, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன சொன்னீங்க, தேனை கொடுக்க சொன்னீங்க, தேனை கொடுத்தாச்சு, தேனை கொடுத்தா இன்னும் அதிகமாக போகுது, அப்போ இன்னும் கொஞ்சம் கொடுன்னா, மறுபடியும் கொடுன்னாங்க. சரி, ஏன்னா சொல்கிறது யார்? ரசூலுல்லாஹ், சாஜிகுல் மஸ்தூக், உண்மையே பேசுகிற ரசூலுல்லாஹ் கொடுக்க சொல்கிறாங்க. சரின்னு கொடுத்தார். வேகமாக வந்தார். யார் ரசூலுல்லாஹ், மறுபடியும் ரொம்ப வேகமாக போகுது, அப்படியா, இன்னும் கொஞ்சம் கொடுன்னாங்க. மூணாவது தடவை கொடுத்தார். கொடுத்ததுக்கு பின்னால் நின்று போச்சு. அதுக்கு பின்னால் சொன்னாங்க, சதக்கல்லாஹ் வ கதப பத்னுக, அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான், உன்னுடைய தம்பியினுடைய வயிறு பொய் சொல்லிவிட்டது. தம்பியினுடைய வயிறு பொய் சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற வரையும் குடிச்சிட்டே இரு. ஒரு தடவை குடித்தா இன்னும் கழிவு இருக்குது, இன்னொரு தடவை குடி, இன்னும் கழிவு இருக்குதா, போகட்டும், 3 தடவை குடி, 4 தடவை குடி, கழிவு வெளியேறுகிற வரை குடித்து கொண்டிரு என்பதுதான் அதனுடைய கருத்து. எனவே கழிவுகளை வெளியேற்றுகின்ற தன்மை இந்த தேனியிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் சொன்னது உண்மை, உன்னுடைய தம்பியினுடைய வயிறு சொன்னது பொய் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏராளமான செய்திகளை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த உயிர் பிராணியிலே வைத்திருக்கிறான். நோய் நிவாரணியாக இதை அல்லாஹ் அறிவித்திருக்கின்றான். புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ரப்பனா தக்கப்பல் துஆனா வ ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்கூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தகஷ்ஷுஅனா வ தம்மிம் தக்ஸீர அமாலினா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.